பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கிரியை செய்வாராக. கடந்த காலங்களெல்லாம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 118 அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 118, 16, அப்புறம் 15 வாசிப்பீங்கன்னா, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய வலதுகரம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் நம்முடைய வாழ்க்கையில் உயரலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தின் மேலே உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் வீட்டின் மேலே உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களுடைய தொழிலின் மேலே உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அது உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் கரம், வலது கரம் உயர்ந்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதத்தில் வேதத்தின் மூலம் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் வலது கரம் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறது. அவருடைய கரம் உயர்ந்திருக்கும் போது உங்களுக்கு விரோதமான வல்லமைகள் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய வலது கரம் உங்கள் மேல உயர்ந்திருக்கிறது. புதிய மாதத்தில் கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்து பெரிய காரியங்களை செய்யுமா. வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். யாத்திரையாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், அங்க கர்த்தருடைய வலதுகரம் நீட்டப்பட்டதினாலே, கர்த்தர் தமது கரத்தை நீட்டினதினாலே எகிப்தியர்களை பூமி விழுங்கி போட்டது அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய வலதுகரம், யாத்திரையாம் புஸ்தகத்தில் கர்த்தருடைய வலதுகரம் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்தியர் மேல் அது நீட்டப்பட்டது. அவன் நீட்டப்பட்டதுனால தான் தேவன் அந்த எதிரிகளை ஜெயிக்க இஸ்ரவேலர்களுக்கு பலன் கொடுத்தார். இந்த அக்டோபர் மாத்திரம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கரம் உயர்ந்திருக்கணும். ஒரு கரம் உங்கள் குடும்பத்தின் மேலே உயர்ந்திருக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் மேலே அவருடைய கரம் உயர்ந்திருக்க வேண்டும். நிச்சயமாக உயர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது கர்த்தருடைய கரம் எகிப்தியர்கள் மேலே உயர்ந்திருந்தது. அதனால தான் அவர்களை ஜெயிக்க, எகிப்தியர்களை ஜெயித்தது மனித சக்தி அல்ல, கர்த்தருடைய வலதுகரம் அவங்கள் மேல உயரப்பட்டிருந்ததினால, கர்த்தருடைய கரம் எகிப்தியர் மேல் இருந்ததினால பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் இருக்கிற அந்தகார வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு கண்டிப்பா பலன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எகிப்தியருக்கு விரோதமாய் அல்லது தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எகிப்தியர்கள் அநேக காரியங்களை செய்தார் என்று நீங்க வேதத்தில் வாசிச்சிருப்பீங்க. அவர்களை அடிமைத்தனம் பண்ணாங்க. அவர்களை தேசத்தை விட்டு புறப்படக்கூடாதபடி பண்ணார்கள். அவருடைய வாழ்க்கையில கசந்து போகும்படி பண்ணாங்க. மரணத்தை விரும்பும்படி பண்ணார்கள். தேவனையே விட்டு விலகும்படியான அவிசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவருடைய வலதுகரம் ஒரு நாள் உயர்ந்ததினாலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த பிரச்சனைக்கு முழுவதுமாய் விழுங்கி போட, பூமி விழுங்கி போட, உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரிகளின் வல்லமைகளை விழுங்கி போட கர்த்தரின் கரம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் நடுவில், உங்கள் எதிர்காலத்தில் அந்த வலது கரம் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அக்டோபர் மாதத்தில் கர்த்தரின் கரம் உங்கள் மேல் உயர்ந்திருக்கிறதுனால உங்க எதிரிகளின் மேல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுப்பார். கர்த்தரின் கரம் உயர்ந்திருக்கிறதுனால எதிரிகளின் மேல ஜெயம் கொடுப்பார். 118ஆம் சங்கீதத்திலே போட்டிருக்கு, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறோமா? கர்த்தரின் வலதுகரம் எதிரிகளின் மேல ஒரு முழுவதுமான ஒரு ஜெயத்தை கொடுக்கணுமா? கர்த்தருடைய வலதுகரம் போராடுகிற வல்லகளின் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் அவர் ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உங்க கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வர வேண்டும். அல்லேலூயா. யாருடைய
கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகிறதோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. யாருடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறதோ அவர்கள் வீட்டிலே கர்த்தரின் கரம் உயர்ந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை கண்டதினால ரட்சிப்பின் சந்தோஷத்தெல்லாம் இடல. நீங்க நல்லா கவனிக்கணும். வேதத்தை நீங்கள் வாசித்து யாத்திரையாகம் 14:31, யாத்திரையாகம் 15:1 இந்த 2 காரியத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியை கண்டதுனால யாத்திரையாகம் 15:1 அவங்க கர்த்தரை துதித்து பாடுறாங்க. ஏன்னா அற்புதத்தை கண்டதுனால அவங்களுக்கு கம்பீரம் வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுது கம்பீர சத்தம். இஸ்ரவேலுடைய மனநிலை போல நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் ஆச்சரியத்தை கண்டதினாலே, அற்புதத்தை கண்டதுனால, ஒரு பெரிய கிரியை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்து அந்த அற்புதத்தை கண்டதுனால அவங்க கம்பீர சத்தம் போட்டு யாத்திரையாகும் 15ஆம் அதிகாரத்தில் பாட்டு பாடி அவரை ரொம்ப ஆராதிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யணும் அப்படின்னா அற்புதத்தை கண்டதினால அற்புதம் செய்வார் என்று அவரை நோக்கி நீங்கள் நானும் ரட்சிப்பின் சந்தோஷம் விடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தர் நல்லவர்னு துதிக்கணும். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தர் நல்லவர்னு துதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் கர்த்தர் நல்லவர்னு துதிக்கணும். அற்புதத்தை கண்டதுனால குதிச்சு பாடினாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு இஸ்ரவேலர்கள். ஆனால் அப்படி அல்ல. நீங்களும் நானும் அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை காண செய்கிறவர். நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் தேவன் நமக்கு செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்க வாழ்க்கையில கம்பீர சத்தம் இருக்கணும். இஸ்ரவேலை போல இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் கிரியை கண்டதுனால பாட்டு வந்துடுச்சு. நீங்கள் நான் கிரியை கண்டதுனால கம்பீர சத்தம் வரக்கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய கட்டளை உங்களை என்னையும் படைத்ததற்கான ஒரு காரணம். இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா கர்த்தரின் வலதுகரம் உங்க குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல, உங்களுடைய சகல காரியத்தின் மேல உயர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நான் என்ன செய்வேன்? இஸ்ரவேலர் போல அற்புதத்தை கண்டதினாலே துதித்து பாடவில்லை, நீங்கள் நான் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். ஏன்னா உங்களை என்னை தெரிந்து கொண்டதே துதித்து பாடத்தான். ஆண்டவர் சொன்னார், உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருக்குன்னு நியமித்து இருக்கிறார், ஆண்டவர் ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். வலதுகரம் உயர்ந்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எகிப்தியர்கள் சொன்னார்கள், உங்களை நான் பகைங்கன்னு சொன்னா அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரையாகம் 15:9 பகைங்கன்னு சொன்னா அவங்கள மேற்கொள்ளுவேன், பச்சிப்பேன், என் ஆசையை நான் அவங்க மேல திருப்தியாக்குவேன், என் பட்டயத்தினால் அவர்களை ரட்சிப்பேன், நான் நிச்சயமா ஜெயிப்பேன்னு தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொன்ன பையனுக்கு விரோதமாய் அவருடைய வலதுகரம் உயர்ந்திருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு விரோதமாய் சவால் விடுறாங்களா, உங்களை ஜெயிப்பேன், உன் குடும்பத்தை ஜெயிப்பேன். இல்லை நீ படுக்கையில கிடக்கிற, நீ எழுந்திருப்பதில்லை, உன் குடும்பம் எழுந்திருக்காது, உன்னை அழிச்சு நான் தீருவேன், என் ஆசையை தீர்ப்பேன், நான் சவால் விடுறேன்னு சொன்ன எகிப்தியருக்கு என்பதாக கர்த்தரின் வலதுகரம் இஸ்ரவேலுக்கு என்பதாக இருந்ததினால பகைங்கன் சொன்னான், அவன் சொன்னான்னு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் தோற்கடித்தார். யாத்திரையாகம் 15:9 அதான் சொன்னான், பகைங்கன் அப்படிலாம் சொன்னா கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருந்ததினால எங்களுக்கு எதிரிகளின் மேல இயேசு ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கணுமா? நீங்க துதித்து பாடி ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில சவால் விட்டு எதிரிகள் பகைங்கன் என்னென்ன வார்த்தையெல்லாம் உங்க பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க எதிர்காலங்களை பார்த்து சவால் விட்டு அவன் சொன்னானோ, சவால் விட்டு அவன் பகைங்கன் சொன்ன வார்த்தைகளின் மேல அவருடைய வலதுகரம் இந்த கால வேளையிலே உயர்ந்திருந்தார். உங்க வாழ்க்கையில எதிரிகளின் மேல ஜெயம் கொடுப்பார். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருந்தார், எதிரிகளின் மேல ஜெயம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல புதிய மாதத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருந்தா எதிரிகளின் மேல ஜெயம். எந்தெந்த பகைங்கன் உங்கள் வீட்டில், உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பலத்தை குறித்து, ஆயுசு நாட்களை குறித்து சவால் விட்டார்களோ, அழிப்பேன், தீர்ப்பேன், ஆசையை தீர்ப்பேன், அவனுக்கு முன்பதாக இந்த அக்டோபர் மாதத்தில் அவர் வலதுகரம் அவன் மேல உயர்ந்திருக்கும். ஒரு எதிரிகளின் மேல ஜெயத்தை இந்த புதிய மாதத்தில் அந்த வலதுகரம் உயர்ந்திருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது எடுத்துக்கொள்வோம். யாத்திரையா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய வலதுகரம். கர்த்தர் மோசேயின் கைகளினாலே, ஆரோனின் கைகளினாலே, அவன் கையில் உள்ள கோலை எடுத்து அநேக அற்புதங்களை பொல்லாத மனுஷனுக்கு உண்பதாக கர்த்தர் செய்தார். என் ஜனங்களை நீ போக விடு, ஆராதிக்க போக விடுன்னு சொல்லி அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அதில் ஒரு அற்புதத்தில் நீ ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ ஆரோனுடைய கோலை எடுத்து புழுதின் மேல் அடி, அது பேனா மாறும்.
அது பேனா மாறினா அது மனுஷன் மேலே மிருகன் மேலே அது ஏறும், புழுதியின் மேலெல்லாம் அந்த பேன் இருக்கும், அப்போதான் உங்களை அவன் போக விடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல் ஆரோனும் தன் கோலை புழுதியின் மேலே அடித்த பொழுது பேன்களாய் மாறிட்டு உடனே மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால அதே போல செஞ்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க இது தேவனுடைய விரல், அவர்களால் இந்த மந்திர வித்தையை செய்யக்கூடாமல் போயிற்று. இரண்டாவதாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய கரம் இந்த புதிய மாதத்துல இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு மந்திர வித்தைகளின் செயல்பாடுகள் கூடாமல் போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷ வார்த்தையை நம்ப வேணாம், தேவ வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கரம் மந்திரவாதிகளிடத்துல காணப்பட்டதினால அவர் வெளிப்படுத்துறார், இது கர்த்தருடைய விரல், இனி அற்புதம் செஞ்சா அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் தொடர்ந்து 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 பொய் அற்புதங்களை, பொல்லாத அற்புதங்களை, விக்கிரகத்தின் அற்புதங்களை, மந்திர வித்தைகள் அற்புதங்களை செய்து உங்களை மனம் உடைந்து போக வைக்கிற பொல்லாத வல்லமைகளின் மந்திர வித்தைகள் இனி செயல்படாமல் போகும். வேதம் சொல்லுகிறது மந்திர வித்தைகளால் அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. காரணம் என்ன? தேவனுடைய விரல் அங்கே இருந்தது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய கரம் உங்க எதிரிகளின் மேல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற மந்திர வித்தைகள் உங்கள் ஆத்துமாக்களை, உங்க சமாதானத்தை, உங்க விசுவாசத்தை, உங்க சந்தோஷத்தை, உங்க பெரிய நம்பிக்கையை உடைச்சு போடுகிற மந்திர வித்தைகள் வந்தாலும் அவர்களாலே கூடாமல் போகும். இரண்டாவது, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருந்தால் உங்களுக்கு விரோதமான மந்திர வித்தைகள் எல்லாம் கூடாமற் போகும். கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். உடனே என்ன செய்யலாம் செஞ்சு பார்த்தாங்க, அது நடக்கல. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்னு சொல்றேன், ஆண்டவருக்கும் சத்துருக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. அப்போ மந்திர வித்தைக்காரர்கள் ஆண்டவர் செய்கிறதை, ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிறதே தான் செய்வேன் ஒரு வித்தியாசத்தை காணாமல் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய வலதுகரம் அங்கே இருந்த பொழுது, அந்த விரல் அங்கே இருந்த பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்களும் நாங்களும் ஒன்னல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய மாதத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எந்த போராட்டமோ, சத்துருக்களோ, வல்லமைகளோ, மந்திர வித்தைகளோ இனி இந்த மாதம் அவர்களால் கூடாமற் போகும். என்ன செஞ்சாலும் கூடாமற் போகும். உங்க ஜபத்துக்கு விரோதமா என்ன செய்தாலும், உங்க சமாதானத்துக்கு விரோதமா என்ன செய்தாலும், உங்க சந்தோஷத்துக்கு விரோதமா என்ன செய்தாலும் அது கூடாமற் போகும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. நிச்சயம் எல்லா பொல்லாத விரோதமான ஆயுதங்களையும், சத்துருமான வல்லமைகளும், சத்துவத்தின் வல்லமைகளும், பொல்லாத வல்லமைகளையும் கர்த்தர் கூடாமற் செய்ய பண்ணுவாராக. மூன்றாவதாய், இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருந்தால், சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறோம். புதிய மாதத்தில் வேத வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரின் வலதுகரம் பிடிக்குதான். தாவீது சொல்லுகிறார், அங்கேயும் உமது கை என்ன பிடிக்கும், அங்கேயும் உமது வலதுகரம் என்ன நடத்தும். நல்லா கவனிங்க. பிடிக்கிறது மாத்திரமல்ல, இந்த மூன்றாவதாக இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வலதுகரம் உங்களை நடத்த போகிறது, உங்களை பிடிக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வலதுகை நடத்தும், கர்த்தருடைய வலதுகரம் என்ன பிடிக்கும். ஏன் அந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில பெரிய போராட்டம். அவன் சொல்றான், நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எழுந்திருக்கிறேன். ஒரு கட்டத்தில் சொல்றான், நான் வானத்துக்கே ஏறினாலும், அப்புறம் சொல்றான் பாதாளத்திலே படுக்கப்பட்டாலும், அப்புறம் சொல்றான் தனக்கு வர பிரச்சனைக்கு முடியாது ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், அவன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்னைக்கு வருகிற பிரச்சனைகளில் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வானத்துக்கு ஏறுறோம், பாதாளத்துக்கு இறங்குறோம். தாவீதின் வாழ்க்கை கடுமையாக அதே போல தான் நாட்டில் நம்ம கஷ்டப்படுறோம். எங்கேயோ ஏறுறோம், வான அளவு ஏறி போகிறோம், ஒன்றும் நடக்கலை. பாதாளத்துக்கு இறங்கி வரோம். வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்தில் போய் நான் படுக்க போட்டாலும், நான் சட்டைகள் எடுத்து எங்கே போய் சமாதானத்துக்காக பறந்தாலும் ஒன்று தான் எனக்கு தெரிந்தது. மூன்றாவதாய் இந்த புதிய மாதத்தில் அவருடைய வலதுகரம் என்ன செய்ய போகிறது தெரியுமா? உங்களை பிடிக்க போகிறது, உங்களை நடத்த போகிறது. ரெண்டு சொல்கிறேன், உங்களை பிடிக்கும். அவன் சொல்கிறேன் என்ன பிடிக்கும்.
நான் தடுமாற்றமா இருக்க, ஒரு ஸ்டெடியா இல்லை, விட்டா நான் விழுந்துருவேன். ஆண்டவர் பிடிக்கும்னு சொல்ல கர்த்தருடைய வலதுகரம் இந்த மூன்றாவதாக சொல்லுகிறேன். இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறதுனால உங்களை இனி அது பிடிக்க போகுது. நீங்க தள்ளாட மாட்டீங்க. கர்த்தருடைய வலதுகரம் பிடிக்கும். தாவீது சொல்லுகிறான், அந்த வலதுகரனை பிடிச்சாதான் நிற்பேன், இல்லைன்னா வானத்துக்கு ஏறுவேன், அங்க ஓடுவேன், இல்ல பாதாளத்துக்கு இறங்குவேன், இல்ல ஆவிக்கு மரவா எங்கேயாவது ஓடுவேன், சமூகத்தை விட்டு ஓடி திரிவேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் சொல்றான், அப்பொழுது அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவரே உங்க வலதுகரம் என் வாழ்க்கையில உயர்ந்துச்சுன்னா என்னை பிடிக்கப்பா, என்னை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை ஓடுறதா இருக்கிறது, வானத்துக்கு ஓடுறதா இருக்கு, பாதாள வரை இறங்குறது ஓடுறதா இருக்கு, ஆவிக்கு மரவா ஓடுறதா இருக்குது, சமூகத்தை விட்டு ஓடுறதா இருக்குது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்மாற்றம் அடையதா இருக்கிறது. வருகிற பிரச்சனை என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க நல்லா கவனிக்கணும். வலதுகரம் இந்த புதிய மாதத்தில் உயர்ந்திருந்தால் உங்களை அது பிடிக்கும். நில்லுப்பா, ஓடாத, இனிமே ஓடாத அப்படின்னு கர்த்தர் நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், தேவையில்லாத வானத்துக்கும் பாதாளத்துக்குள்ள ஓட்டத்தை இந்த புதிய மாதத்துல கர்த்தர் பிடித்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலதுகரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவருடைய வலதுகரம் உயர்ந்திருந்தா இனி உங்க ஓட்டம், தேவையில்லாத ஓட்டம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவருக்கு கூட தான் ஓடுகிற ஓட்டத்தெல்லாம் நிறுத்தி பிடிக்குது, நில்லு அப்படின்னு நிறுத்துவார், பிடிப்பார். அவன் சொல்றான், கர்த்தரின் கை என்னை நடத்தும், உடைய வலதுகரம் என்னை பிடிக்கும். நான் விசுவாசிக்கிறேன், பிடித்து கர்த்தர் நம்மளை ஸ்டடி பண்ணுவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த தேவையில்லாத ஓட்டத்துல ஒரு ஸ்டடி பண்ணுவார். பாதாள வரையும் ஓடுற ஓட்டத்துக்கு ஸ்டடி பண்ணார், வானம் வரை ஏறுற ஓட்டத்துக்கு ஸ்டடி பண்ணுவார், ஆவிக்கு மறைஞ்சு ஓடுற பின்மாற்ற ஓட்டத்தை ஸ்டடி பண்ணுவார், பிடிக்கும், பிடிச்சு நிறுத்துவாரு. அவர் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நல்ல புதிய மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வல்லமை தர போகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிற சத்துருக்கள் மேல் நிச்சயமாய் ஒரு ஜெயம் உண்டு, சத்துருக்கள் மேல ஒரு ஜெயம் உண்டு. அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில எதிரிகள் மந்திரவாதி செய்கிற மந்திர வித்தைகள் கூடாமல் போகும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். மூன்றாவதாய் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில சில தேவையில்லாத ஓட்டங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தி பிடிப்பார், பிடிச்சு நிறுத்துவாரு, உங்களை கர்த்தர் நிலைப்படுத்துவார். அவன் சொன்னான், சங்கீதம் 40 அவன் சொல்றான், உடையான சேற்றில என்னை எடுத்து என்னை கர்த்தர் கண்வழியின் மேல நிறுத்தி என் அடிகளெல்லாம் உறுதிப்படுத்தினார். தேவையில்லாத ஓட்டத்தை கர்த்தர் நிறுத்துவாராக, தேவையில்லாத செலவுகளை தடுத்து நிறுத்துவாராக, தேவையில்லாத வேதனைகளை கர்த்தர் தடுத்து பிடித்து நிறுத்துவார். அவர் கரம் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு விஷயம், எல்லா பிள்ளைகளும் ஒரு விஷயம் முழங்கால் படி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிட்ட நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல உடைய வலதுகரம் எங்க வாழ்க்கையில மேல, குடும்பத்தின் மேல, தொழில் மேல, பிள்ளைகள் மேல ஆண்டவரே உயர்ந்து இருப்பதாக, ஆண்டவரே சத்துருக்களின் மேல உயர்ந்து இருப்பதாக, ஆண்டவரே அப்பா மந்திர வித்தைகளின் மேல கூடாமற் போக செய்யும்படி உயர்ந்து இருப்பதாக, ஆண்டவரே எங்க ஓட்டத்துல தேவையில்லாத வானம் வரை ஓடுகிறது, தேவையில்லாம பாதாள வரை ஓடுகிறது, ஆவியை விட்டு மறைஞ்சு பின்மாற்றம் அடைந்து ஓடுகிறது, இதெல்லாம் ஓடக்கூடாது, பிடிச்சு நிறுத்துங்கப்பா. உங்க வலதுகரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். வந்திருக்கிற எல்லாரும் மேலும், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் மேலும் தேவ கிருபை வெளிப்படுவதாக, வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இரத்தத்தினால் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.